தமிழ் பக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களோட செய்தி உங்களுக்கு உடனுக்குடன் வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரைட் சைட்ல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. விஜய் 63 இளைய தளபதியோட 63வது படம் ஷூட் வந்து பயங்கர மும்முரமா போயிட்டு இருக்கு. அந்த படத்தோட டைரக்டர் தான் வந்து அட்லியும் நம்ம விஜய் அவர்களும் ரெண்டு பேரும் சேர்ந்து கூட்டணியா ஒரு படம் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷூட் வந்து ECRல தான் வைக்கிறாங்க, சென்னையில இருக்கக்கூடிய ECRல. ஸோ அதே மாதிரி தளபதி 63க்கும் வந்து ECRல தான் ஷூட் ஃபர்ஸ்ட் டே பிளான் பண்ணியிருக்காங்க. அப்போ அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே நடந்து முடிஞ்சிச்சு. அடுத்த நாள் காலையில எப்போ போல நம்ம விஜய் அவர்கள் 1 hour பிஃபோரா தான் எல்லா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கும் வந்து போவாராம். ஸோ அதே மாதிரி அன்னைக்கும் வந்து 1 hour பிஃபோரா வந்துட்டு தளபதி 63 ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து வந்திருக்காரு. வரும்போதே பாத்தீங்கன்னா அங்க வந்துட்டு ஒரு 80 பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க நம்ம விஜய் அவர்களை பாக்குறதுக்காக. அப்போ உடனே வந்து அந்த செட்ல இருக்கக்கூடிய ஒரு மேனேஜரை கூப்பிட்டு கேட்டாரு, ஏன் இத்தனை பேர் இருக்காங்க, இங்க ஷூட்டிங் நடக்கிறதுங்கிறது யாருக்குமே தெரியாதே அப்படின்னு சொல்லும்போது அந்த மேனேஜர் சொல்லியிருக்காங்க, எப்படி இந்த விஷயம் வெளியில போச்சுன்னு தெரியல சார், பட் இருந்தாலும் இவங்க எல்லாம் வந்து விடிகாலையில ஒரு 5 மணில இருந்து உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் கேட்டதும் அவருக்கு ரொம்ப ஒரு சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு. நம்ம ஷூட்டிங் நடக்கிறதுனே தெரியாது, பட் இருந்தாலும் தெரிஞ்சுக்கிட்டு விடிகாலையில இருந்து எனக்காக வெயிட் பண்றாங்களேன்னு சொல்லி. ஸோ உடனடியா மேனேஜர் சொல்லியிருக்காரு, நீங்க போய் காஸ்டியூம் போடணும், ரெடி ஆகணும் சார், லேட் ஆயிடும், நீங்க போய் ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம இளைய தளபதி என்ன சொன்னாரு அப்படின்னா, நான் எப்படியும் 1 hour பிஃபோராவே வந்துட்டேன், இவங்க விடிகாலையில இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அதுவும் சின்ன 2-3 பசங்க வேற இருக்காங்க, நான் பார்த்திருக்கேன், நான் போய் என்னோட ரசிகர்களை பார்த்துட்டு வரேன், நீங்க எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைங்க, ரெடி பண்ணி வைங்க, ஷூட்டுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குல்லன்னு சொல்லிட்டு அவர் வந்து அவரோட ரசிகர்கள் எல்லாரையும் பார்த்துட்டு அவங்களோட செல்ஃபியும் எடுத்திருக்காரு. எடுத்தது மட்டும் இல்லாம அங்க வந்து ஒரு ரசிகர் வந்து அவரோட குழந்தையை கூட்டிட்டு வந்திருக்காரு. அந்த பையனும் வந்து விஜய் அவர்களோட தீவிர ரசிகனா. ஸோ அந்த பையன் வந்து சொல்லியிருக்கான், அண்ணா எனக்கு வந்து அந்த பஸ்ஸை பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கா. எந்த பஸ் அப்படின்னு அவர் கேட்கும்போது அது வந்து கேராவேன். ஸோ கேராவேனுக்குள்ள அந்த குழந்தைய அவரே வந்து கூட்டிட்டு போயிட்டு அங்க ஒரு செல்ஃபி எடுத்துட்டு அவர் வந்து வெளியில வந்திருக்காரு. இந்த விஷயம் பார்த்ததும் அங்க இருந்த அந்த 80 பேர், புதுக்கோட்டையிலேருந்து வந்த அந்த 80 பேரும் வந்து பயங்கரமா கிளாப் பண்ணாங்க. என்னதான் இருந்தாலும் எங்களோட விஜய் அண்ணா தான் அப்படின்னு சொல்லி பயங்கரமா அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சம்பவத்தோட நம்ம வந்து அவ்வளோ ஹாப்பியா வந்து ஒரு ஒரு ஃபேன்ஸை வந்து இவ்வளோ ஒரு ஹாப்பியா பார்க்கக்கூடிய ஒரு ஸ்டார் இருக்கும்போது சமீபத்துல வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்து அவர் வீட்டுல இருந்து வெளியில வரும்போது நிறைய ஃபேன்ஸ் வந்து அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்க ஒரு பையன் வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு கை கொடுக்கறதுக்காக வந்திருக்கான். கை கொடுக்காம அந்த பையனை வந்து கையை அப்படியே தட்டி விட்டு அவர் நடந்து போயிருக்காரு. இந்த விஷயம் கேட்கும்போது நம்மளுக்கே கொஞ்சம் சங்கடமா இருக்குல்ல. பட் இருந்தாலும் உங்களுக்காக தான் ரசிகர்கள் இருக்காங்க, எங்களுக்காக தான் இருக்காங்கன்னு நினைக்கிற ஸ்டார்ஸ் கண்டிப்பா ரசிகர்களை தேடி வருவாங்க. அதுக்கான உதாரணம் தான் நம்ம இளைய தளபதி விஜய் அவர்கள். தமிழ் பக்கெட் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களோட செய்தி உங்களுக்கு உடனுக்குடன் வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரைட் சைட்ல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.